என்னோட பதிவை பார்க்க வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இறைவனோட அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த வருஷம் விஜயதசமி அன்னைக்கு ஏற்பட போகிற ஜோதிட மாற்றங்கள் ரொம்பவுமே முக்கியமானது. பொதுவாகவே கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜோதிடத்தில் கிரகங்களுக்கும் அவற்றின் நிலைகளுக்கும் இடையிலான உறவு சமமாக முக்கியமானது. ஒரு கிரகம் மற்றொரு ராசிக்கு நகரும்போது அவை பெரும்பாலும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றது. விஜயதசமி நாளில் உருவாகும் கேந்திர திருஷ்டி யோகம் மிகவுமே சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றா கருதப்படுது. இது மிகவும் நன்மை பயக்கும் கிரக மாற்றங்களில் ஒன்றாகும். ஜோதிடத்தின்படி இந்த நேரம் சில ராசிகளின் அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகுது. கேந்திர திருஷ்டியோகத்தின் பலன் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகுது. இந்த யோகம் மிகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக கருதப்படுது. குறிப்பாக விஜயதசமி அன்னைக்கு உருவாகுது அப்படின்றதுனால இது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இந்த பதிவில் கேந்திர திருஷ்டி யோகத்தால் அதிர்ஷ்டம் அடைய போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கேந்திர திருஷ்டி யோகத்தால் சிறப்பான நன்மைகள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போது. நீண்ட காலமாக நிலவையில் இருக்கிற வேலையை முடிக்கும் நேரம் இது. இந்த யோகத்தால் வணிகர்கள் பெரும் நன்மைகளை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பெரும் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தேர்வுகளின் போது நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும். அலுவலகத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மேலும் நல்ல சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணமானவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளிநாடுகள் செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்கள். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுடைய பேச்சிலையும் புத்திசாலித்தனத்திலையும் பெரும் முன்னேற்றத்தை காண்பாங்க. புதிய வருமானம் மற்றும் நேர்மறையான ஆற்றலால் அவர்களுடைய நிதி நெருக்கடிகள் குறையும். அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். புதிய தொழிலை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த தடங்கல்கள் இப்போது எல்லாமே மறையும் காலகட்டம் இது. இந்த ராசி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்யலாம். இந்த ராசிக்காரங்க தங்களுடைய விரும்பும் பல விஷயங்களை இப்போ நீங்கள் சாதிக்க முடியும். அலுவலகத்திலையும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அடுத்ததான் தனுசு ராசிக்காரர்கள். இந்த கேந்திர திருஷ்டியோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரப்போகுது. இந்த காலகட்டத்தில் சரியான வாய்ப்புகளை பெறுவதன் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் பெரும் செல்வத்தை குவிக்கும் வாய்ப்பை பெறுகிறாங்க. இதனால் அவங்களுடைய வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வேலையில் அவங்களுடைய கடின உழைப்பு பதவி உயர்வுடன் மரியாதையையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி நிலைமையும் வலுவடையும். பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க அவர்களுடைய ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும். அடுத்ததான் மீனராசிக்காரர்கள். இந்த யோகத்தால் சிறப்பான நன்மைகளை மீனராசிக்காரர்கள் அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய நிதி பிரச்சனைகள் பெரும் அளவில் குறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் இப்போ நிறைவேறும். உங்களை துரத்தி வந்த மனரீதியான பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரும். வாழ்க்கையில் சாதனைகளும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். இந்த ராசிக்காரங்க தொழிலில் நல்ல லாபம் அடைவீங்க. புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த யோகம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். எப்பவுமே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஜோதிடம் அப்படின்றது முன்னெச்சரிக்கையே தானே தவிர முடிவு கிடையாது. ஜோதிடர் அப்படின்றவங்க வழிகாட்டியே தவிர கடவுள் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.